ஸ்ரீமாத்ரே நமஹ. அம்மாவின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். காட்டகரம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, விசேஷமான ஒரு சித்த பௌர்ணமி என்று கருதப்படுகின்ற இன்றைய நன்னாளிலே நம்ம காட்டகரம் ஓம் சக்தி அம்மாவின் ஆலயத்திலே இருமுடி செலுத்தும் விழா இன்னைக்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விசேஷ நன்னாளிலே நம்ம ஆலயத்துக்கு விசேஷமாக வருகை தந்திருக்கின்ற நம்ம அம்மா சித்தூர் மாவட்டத்திலிருந்து, ஆந்திர பிரதேசத்திலிருந்து நம்ம காட்டகரத்துக்கு வந்திருக்கக்கூடிய அம்மா அவர்கள் அங்காள பரமேஸ்வரி உபாசகர் ஆகிய இந்த தம்பதிகள் இருவரும் வந்து இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான ஒரு தாந்திரிக முறையில் ஒரு பூஜை நடத்தி அம்பாளுக்கு விசேஷமான ஒரு தசமகாவித்யை யாகம் நடத்தி இன்றைக்கி பூர்ணாகுதி சமர்ப்பித்திருக்கிறார்கள். அம்மாவின் கைகளில் இந்த வருட இருமுடி விழா நடக்க இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அம்மா எத்தனையோ பேரை இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு விடுறாங்க. அதில் இவ்வளோ ஒரு அம்மன் உபாசகர் பண்ணி அம்மா உபாசனம் பண்ணியிருக்கிறவங்கெல்லாம் இங்கே ஒரு இடத்துல சேர்றோன்னா இந்த இடத்துக்கு மகிமை உண்டு என்பது இன்றைக்கி ரொம்ப கௌரவமாக நான் சொல்ல போகின்றேன். இந்த ஆலயத்திலே இந்த வருஷம் இருமுடி விழா இவ்வளோ சிறப்பாக நடத்துகின்ற நம்ம காட்டகர் அம்மா நல்லா இருக்கணும் என்று இன்றைக்கி அம்மா வேண்டுகின்றேன். இன்றைக்கி எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு யாகம் நடந்திருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசேஷ பூஜைகளுடன் அம்மாவின் கருவறையில் விசேஷ ஆரத்தி நடைபெறுகின்றது. இப்போ அம்மா பேசினா நல்லா இருக்கும். அம்மா நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது என்ன தேர்ந்தெடுத்து சில ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாருமே வந்ததில் ஒரு மிகப்பெரிய அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இது 11வது வருஷம் இருமுடி. வருஷம் நம்ம குப்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாபி அம்மா அவர்களாகட்டும், நம்ம தருமபுரி இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி அம்மா அவர்களாகட்டும், நம்ம அருண் சுவாமி அவர்களாகட்டும், இப்படி எனக்கு எல்லா ஒரு விசேஷங்களை ஆதரவு தெரிவித்து எனக்கு ஒரு பக்கபலமாக இன்றைக்கி வழி நடத்தி வந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேர் ஆதரவுனால இன்றைக்கி பல வெற்றிகளை நான் கடந்து போயிட்டுருக்கிறேன். இதெல்லாம் தாண்டி நம்ம சித்தூரில் இருக்கக்கூடிய ஆந்திரா பிரதேச மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அங்காளபுரம் அங்காளி தாயை வழிபடக்கூடிய மயான காளியை கொண்டு எல்லா அவதாரங்கள் எடுத்து இன்றைக்கி அந்த கர்நாடகா மாநிலத்திலிருந்து இன்றைக்கி தாய் எங்களுடைய காட்டகரம் அம்மனுடைய பாதத்தில் அவங்க பாதம் பணிஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருட இருமுடி நம்ம அம்மா அவங்க கையால் தான் இன்றைக்கி தொடக்கமே ஆயிருக்குது அப்படின்னும் போது தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கம்பெனி சிஓ இருந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆன்மீகத்தை வழி நடத்திட்டு இருக்காருனாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கர்நாடகாவில் இல்லாத 77 அடி உயரத்தில் அந்த அங்காள பரமேஸ்வருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அவராக எழுப்பி இன்றைக்கி உட்கார வச்சுருக்காருனாக்கா அந்த அம்மனுடைய, நான் சில வீடியோங்களில் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு நம்ம செங்கல் ஒரு சின்ன கற்கள் கூட கொண்டு அதை நகர்த்த முடியாது. ஆனால் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை அமைச்சு இன்றைக்கி ஒரு சாதாரண மனிதனாக நம்ம மக்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிற அந்த தாய் உள்ளம் பல்லாண்டு வாழணும், அவர் பேரும் புகழுமாக இருக்கணும். இங்கே அதாவது அந்த தாய்கிட்ட போகக்கூடிய மக்களுக்கு நான் அங்கே போய் பலன் அடைஞ்சிருக்கிறேன். இது உண்மை. அந்த இடம் போய் நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன். அந்த பலன் என்னுடைய பக்தர் கொடிகளாகட்டும், என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும், அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் எல்லாருக்கும் அந்த தாயினுடைய அருள் ஆசை கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அம்மா நாங்கள் கால் பண்ண உடனே ஏதாவது காரணம் சொல்லிடுவாங்களோ வர முடியாது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அம்மா கண்டிப்பாக வரோம், என்னுடைய மனைவியும் துர்காவை அழைச்சிட்டு நாங்கள் கண்டிப்பாக வரோம், அந்த பூஜையில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த தாய் உள்ளத்துக்கு எங்களுடைய கோடான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோமா. அம்மா ஒரு நன்றி சொல்லிடுங்க. செல்ல பிள்ளைங்களை எல்லாம் ஒரு நன்றி சொல்லிடுங்க அம்மாவுக்கு. அப்படியே ஒரு கிளாப் பண்ணுங்க அம்மாவுக்கு. என்னென்ன செல்ல பிள்ளைங்களா ஒரு சில ஒரு ஆண்மைனாக்கவே எதுக்கு போகணும் அப்படின்லாம் நினைக்குவாங்க இல்லையா. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தும் எல்லாமே
மனுஷங்க அவங்களுடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அவங்க அன்பை நம்ம மதித்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பை மதித்து வந்திருக்காங்க அந்த அம்மா. கண்டிப்பாக என்னுடைய வார்த்தையை மதித்து குப்பத்திந்த அம்மா அவர்கள் வந்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் பாலக்கோடு வராகி அம்மா அவங்களும் வந்திருக்காங்க. அம்மா எங்கே இருக்கீங்க? வாங்கம்மா வாங்கம்மா நில்லுங்க. ஏன்னா இவங்க ஒரு வராகி தாய் ஆலயம் எழுப்பி அம்மா வரான்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு என்னுடைய வார்த்தை மதித்து வந்திருக்காங்க. அதே போல் என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் ஏன்னா அன்புக்கு அளவே இல்லை. ஒசூரில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல மகன் மோகன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைங்க, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அங்கே வந்து நிற்கக்கூடிய என்னுடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே என் கோடான நன்றிகள் பல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வார்த்தைகளே இல்லை. இந்த பேட்டியில் வந்து நான் அழுவாமல் ஒரு வீடியோ கொடுக்கும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அதிகமாக சந்தோஷம் வந்தால் அழுக வந்துடும், துக்கம் இருந்தாலும் அழுக வந்துடும். இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அம்மா பேசுங்க 2 வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து காட்டாகரம் ஓம் சக்தி அம்மாவோட பொண்ணுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் எனக்குள்ளே இருக்கிற சக்தி உனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினதே இந்த அம்மா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் மகா வாராகி அம்மன் 21 அடியில் வச்சுருக்கேன். கல் சிலையாக 108 வராகி அம்மனின் அவதாரமும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா காட்டாகரம் அம்மாவோட கீதா அம்மா மட்டும்தான். ஏன்னா இந்த கோயிலிருந்து தான் உனக்கு இந்த சக்தி இருக்குமா, நீ இப்படி வருவன்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் எடுத்து முதல்ல கொடுத்தாங்க. அந்த செங்கல் தான் இப்போ பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு சன்னதியாக அது உருவாகியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மனுக்குன்னு தனி சன்னதி எங்குமே இல்லை. தான் மட்டும் அப்படின்ற எண்ணங்கள் விட்டுட்டு அடுத்தவங்கன்ற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் வாழ்க்கையுடைய வெற்றி வந்து பல வெற்றிகளை கடந்து போகும் அப்படின்றது வந்து மீண்டும் என் நினைவுக்கு கொண்டு வந்த அங்காள பரமேஸ்வரி அம்மா அவர்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா கோவங்களை விட்டுடுமா, உன்னை ஒருத்தர் பேசுகிறாங்களா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து, கோவத்தை தனிச்சு நில்லு, சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா, இப்போ நாங்கள் இருக்கிறோமா, இது வந்து வர மக்களுக்கு நீ எந்த வார்த்தையும் பேசாதம்மா, உன் அன்பால் காட்டு, அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், ஏது வேணால் செய்யட்டும், ஒரு தாயாக வழி நடத்தி எங்கள் பின்னாடி நின்று அந்த தாய் உள்ளத்துக்கு எத்தனையோ நன்றிகள் சொன்னாலும் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் அதே போல் தான் என்னுடைய செல்ல மகளும் வந்தப்போ அந்த ஒரு செங்கல் தான் நான் கொடுத்தேன். அப்பயே சொல்லிச்சு, அம்மா யார் எந்த கோயிலையும் கொடுக்க மாட்டாங்கம்மா, நீ எனக்கு கொடுத்தேன்னு. கிடையாதும்மா, அந்த இடத்துல நீ உண்மையாக இருக்க, அந்த செங்கல் எடுத்துகிட்டு போமா, அது பிரம்மாண்டமாக ஒரு ஆலயமாக வரும்னு சொன்னேன். அதே போல் வந்தது. இன்றைக்கி அம்மா பத்திரிக்கை எடுத்துகிட்டு வா, அந்த கும்பாபிஷேக பத்திரிக்கை முதலியாக எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னுடைய அம்மா அங்கே வந்த நேரம் வந்திருக்குது, அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். அம்மா 2 பேருமே சேர்ந்து வாங்கிக்கோங்க. இது அவங்க இன்னும் அடிக்கலை, டைப் பண்ணதே எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. உண்மையாக வந்து இப்போ சொல்லக்கூடிய விஷயம், ஆன்மீகன்றது ஒன்று வளர்ந்து நிற்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், மக்கள் நம்பி வரவங்களுக்கு எல்லாருக்குமே பலன் கிடைக்கணும். அதுபோல் வாராகி அம்மா அப்படின்னாக்கவே சாதாரணமாக வந்து குடியேற மாட்டாங்க. கண்டிப்பாக அவளுடைய அருள் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கணும். எனக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை மதித்து என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதே போல் எந்த சூழ்நிலையும் எந்த உயரத்தில் போனாலும் என்னை சுற்றி என் கை பிடிச்சி வளம் வந்துட்டுருக்கும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒரு ஃபோன் அடித்தாவே நான் இதை செய்ய போகிறேன் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாவே அடுத்த நிமிஷம் இது எல்லாமே யாருமே பக்தருங்க கிடையாது. நான் உண்மையை சொன்னால் இப்போ வந்திருக்கவங்க எல்லாமே என் அன்புக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கவங்க. ஒருத்தர் கூட ஒரு பக்தனா ஒரு அப்படி கிடையாது. என்னுடைய பிள்ளைங்களா, நான் பெற்றெடுக்காத என்னுடைய பிள்ளைங்களா வந்து நின்றுருக்காங்க இவங்க எல்லாருமே. இதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த ஆன்மீகம் வளரணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். அம்மா அவர்கள் வந்ததில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் கொடுத்து அந்த மாவட்டத்துலேருந்து எல்லை விட்டு நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. ஏதாவது